ஹாய் கைஸ், எம்பர் வச்சன். இன்றைக்கி நம்ம vlogல எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பிவிசி டோர்லாம் ஹோல்சேலில் பண்ணுற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோல்சேலில் வந்து நம்ம வீட்டுக்கெலாம் வந்து ரெஸ்ட் ரூமுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்தமாரி டோர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ரீட்டெயிலும் பண்ணுறாங்களாமா. அந்த ஹோல்சேலில் என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க, ரீட்டெயில் என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க, அது என்ன எதுன்னு டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்தமாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பேக் டு ஷோ வியர்ஸ். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். புவனேஷ்குமார். சூப்பர்ண்ணா, நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 7 இயர்ஸாக பண்ணிட்டு. 7 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர்ண்ணா. எப்படி ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. எப்படி ஹோல்சேல்னால் என்ன ப்ரைஸு, ரீட்டைல்னால் அதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்ல முடியுமா? ஹோல்சேல் ரீட்டைலை விட ஹோல்சேலுக்கு நம்ம 50 ரூபீஸ் கம்மியாக தான் தரோம். 50 ரூபா தானே? 50 ரூபா கம்மியாக தான். சூப்பர். இப்போ சப்போஸ் ஹோல்சேல் எப்படி நீங்கள் கொரியர் தான் அனுப்பி விடுவீங்களா? லாரி பார்சல் லாரி ஆஃபீஸில் பார்சல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணுவீங்களா இல்லை இந்தியா ஃபுல்லாக? இன்சைட் தமிழ்நாடு ஒன்லி. தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணால் பண்ணிப்பீங்க. சரி, சூப்பர்ண்ணா. எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு? பார்த்தீங்கன்னா இந்த டோர், இந்த பிவிசி டோர்ஸில் 2 வெரைட்டி, இந்த 2 சைஸ் வெரைட்டி இருக்குது. சரி சரி. என்ன பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடி 2 சைஸ் வெரைட்டி இருக்குது இந்த டிசைனில். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 கலர் கொடுக்குறோங்க. செரி ரெட்டு, காஃபி ப்ரௌனு, ரப்பர் வுட்டு, டீ குட்டு. ஓகே. இந்த மாதிரி 4 கலர் கொடுக்குறோம். இதில் 2 சைஸ் கொடுக்குறோம். ஒன்று 2 அடி அகலத்தில் கொடுக்குறோம், அடுத்து 3 அடி அகலத்துக்கு கொடுக்குறோம். சரி சரி. அடுத்ததான் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ப்ரைஸ்? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் 1150ங்க. ஓகே. இதே 3 அடி டோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1250ங்க. ஓ, அந்த அடிக்கணக்கு டிஃபரன்ஸ் அகலத்தை பொறுத்து சைஸை பொறுத்து கொஞ்சம் ரேட் மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஓ சரி 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 சரி. 1150. 3 ஃபீட் போனீங்கன்னா 1250 வருங்க. ஓ சரி சரி. ஒரு 100 மட்டும் டிஃபரன்ஷியேட் வரும் இதில். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இந்த டோர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க இந்த மாதிரி டிசைன் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கும் இந்த டோருக்கும் ஒரு 10 ரூபா தான் டிஃப்ரென்ஸுங்க. அது 1150 அப்படின்னா 1160. ஏன் அப்படி டிஃபர் ஆகுது? ஒரு டிசைனுக்காக மட்டும்தான். டிசைன்ஸ்க்காக மிஸ் ஆகுது. டிசைனுக்காக. இது கிரைம்ஸ், இந்த கிரைம்ஸ். ஓகே. இது வந்து வுட் கிரைம்ஸுங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிசைன் டோர் அப்படிங்கிறதுனால டிசைன் பல டிசைன் இருக்கிறதுனால நம்ம அந்த 10 ரூபா மட்டும் சார்ஜ் அதிகம் பண்றோம். ஓகே. அதுக்கப்புறம் இது குவாலிட்டியில் அப்படி நல்லா இருக்குங்களா, உடஞ்சிடாதுங்களா? பிளாஸ்டிக்னாலே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பிளாஸ்டிக் டோர் வாங்கினா சீக்கிரமா உடஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் அந்த பிளாஸ்டிக் உடையுங்களா? பிளாஸ்டிக் டோர் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் பிளாஸ்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாத்ரூம் டோர்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் போயிட்டிங்கன்னா கபோர்ட் ஒர்க்ஸு, வார்ட்ரோபு, லாஃப்ட்டு, மாடுலர் கிச்சன், இதுக்கு எல்லாத்துக்குமே வுட்டுக்கு மாற்றா, மரத்துக்கு மாற்றா இப்போ பிவிசி வந்துருச்சுங்க. பிவிசி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பிளாஸ்டிக் டோர் எதுக்கு என்ன அட்வான்டேஜ் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் மர டோர் தேக்கிலேயே அழைச்சி நீங்கள் பாத்ரூமுக்கு போட்டிங்கனாலும் தண்ணி படும்போது, பாத்ரூம்னாவே தண்ணி படுற இடம் இல்லைங்களா, தண்ணி படும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கரையான் பிடிக்கிற பிரச்சனை, உளுத்து போகிற பிரச்சனை இருக்கும். அதுக்கு மாற்றாக தான் பிவிசி டோர். எனக்கு தெரிஞ்சு பிவிசி டோர் போட்டு என்னோட ஃபீல்டு அனுபவத்திலே 6 வருஷம் 7 வருஷம் தாங்குற பிவிசி டோர் தான் இருக்குது. ஃபிட்டிங்கும் நாமளே பண்ணுறோம் அப்படின்னா 2200 வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாமளே. இதே பில்டருக்கு அப்படின்னா இன்னும் கம்மியாக 2000க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3 டிசைன் இருக்குங்க. இந்த மாதிரி டைப்பில் ஒரு டிசைன், இந்த மாதிரி ஒரு டைப்பில் டிசைன், இந்த மாதிரி டைப் ஒரு டிசைன் இருக்குங்க. மொத்தம் 3 டிசைனில் 6 கலர்ஸ் கொடுக்குறோம். காஃபி, டீக்கு, செரி ரெட்டுங்க, பிஸ்தா, வயலட்டு, இதுவும் பிஸ்தா, இது பிளாக்குங்க. ஓ சரி சரி சரி. இந்த மாதிரி 6 கலர் கொடுக்குறோம் நாங்கள். நம்மகிட்ட 3 டிசைன் இருக்குது. இதெல்லாம் இந்த டிசைன் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் ரேஞ்சில் கிடைக்காது நமக்கு. ஒன்லி 2 அடி மட்டும்தான் போட முடியும். ஓ சரி சரி. 2.5 ஃபீட் மட்டும் தான் போடுவோம். 1150 ஹோல்சேல் ப்ரைஸுங்க. ஓகே சூப்பர். 1200 வந்து ரீட்டைல் பிரைஸ் கொடுத்துட்டு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஜிட்டல் பிக்சர் டோருங்க. நார்மல் டிஜிட்டல் பிக்சர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிக்சர் வரும், பின்னாடி பக்கம் வேற டிசைன் வரும். ஓ சரி 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 சரி. பின்னாடி பக்கம் வேற டிசைன் வரும். ஆனால் நம்ம பின்னாடி பக்கம் இதே டிசைன் தான் கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பிக்சர் வந்துடும். இதே கலரில் உங்களுக்கு ஃப்ரேமும் செக்ஷனும் வரும். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1580 வருதுங்க. அதெல்லாம் நார்மல் டிசைன் டோருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிக்சர்ஸ் டோர்ஸ். இதெல்லாம் 33 டிஜிட்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 சில்வர் லைன் வருங்க. இது சென்ட்ரல் 2 சில்வர் லைன் வரும். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1570 வருதுங்க. ஓ 1570 வருது இதனோட ரேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேட் ஃபினிஷ் டோர்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிளாசி ஃபினிஷ் டோர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் டோர்ஸ். இதெல்லாம் தான் அந்த வார்ட்ரோபு, கிச்சனு, இந்த மாதிரி ஃபேப்ரிகேஷனுக்கு
கபோர்ட் ஒர்க்ஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓ சரி சரி சரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 4 கலர் கொடுக்குறோம். டீ குட்டு, டார்க் ப்ரௌனு, டீ குட்டு, காஃபி ப்ரௌனு அண்ட் ரப்பர் வுட். அந்த ஒயிட் காட்டணும் ஃபஸ்ட்டு ஒயிட் காட்டணும் இல்லைங்க, அந்த ரப்பர் வுட் மொத்தம் 4 கலர் கொடுக்குறோம் இதில். ஓகே. இது இந்த ஃபேப்ரிகேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட ரேட் இது பார்த்தீங்கன்னா 2 சைஸில் கொடுக்குறோம். அகலம் வந்து 22 இன்ச்சில் கொடுக்குறோம், இன்னொன்று 25 இன்ச்சும் கொடுக்குறோம். 22 இன்ச்சு நம்ம ஹோல்சேல் ரேட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1250 வருதுங்க. இதே 25 இன்ச்சு 1350 வருது. இப்போ நான் சொல்கிற ரேட் எல்லாமே இன்னைக்கு ரேட்டு தான். இன்னைக்கு சொன்ன விலை நாளைக்கு மாறலாம், அடுத்த மாதம் மாறலாம், அடுத்த வாரம் மாறலாம். ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் இந்த சவுத்தில் பார்த்தீங்கன்னா நாம தான் கம்மியாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோல்சேல்லேயே பார்த்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல்ஸில் நாம தான் கம்மியாக பண்ணிட்டு இருக்கிறோம். இது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் உட் கிரைன்ஸ் பார்த்துருப்பீங்க, டிசைன் டோர் பார்த்துருப்பீங்க, பிக்சர் டோர் பார்த்துருப்பீங்க. இதை ஸ்ட்ரக்சர் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரக்சர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரைன்ஸ் வராது, அந்த மாதிரி இருக்காது. உள்ள இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு ஸ்ட்ரக்சர் டைப் வரும். சொர சொரன்னு ஓகேங்களா, சொர சொரன்னு இருக்கும். மேலே வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி பபிள்ஸ் டைப் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் கபோர்டு ஒர்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் மேக்ஸிமம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டில் இருந்து ஒரு 50 ருபீஸ் 1350க்கு இதை கொடுக்குறோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதெல்லாம் டிஜிட்டல் பிக்சர்ஸுங்க. இந்த டோர்ஸ் எல்லாம் டிஜிட்டல் பிக்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸில் கொடுக்குறோம் அப்படின்னா 2 அடியில் மட்டும்தான் அந்த டிஜிட்டல் பிக்சர்ஸ்லாம் கொடுக்குறோம். சரி சரி சரி. இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடியில் மட்டும்தான் வரும். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த டோரில் ரெண்டுமே அந்த சைடு கலர் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர்ஸும் நிலவும் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிலவும் பார்டரும் ஒயிட்டில் வருங்க. ஓ சரி சரி. ஒயிட்டில் வரும். அதுக்கு தகுந்த மாதிரியான பிக்சர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டைப்பில் போடுவாங்க. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒயிட் செக்ஷன் ஒயிட் பார்டர் கொடுத்து ஒயிட் நிலவு கொடுத்து அது பெருசாக தெரியாது. டிஜிட்டல் பிக்சர் டோர் பார்த்தீங்கன்னா லக்ஸுரியாக தெரியும். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுக்குறோம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா மற்ற பிராண்டட் கம்பெனிஸும் சரி, எல்லா கம்பெனியும் சரி, ஏதோ ஒரு கிரெயின்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. நாம் அதுக்கு மாற்றாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு டிசைன் கொடுக்குறோம். பின்னாடி பக்கம் டிசைன் கொடுக்குறோம். இதனோட ரேட் ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 1450ங்க. இப்போ அந்த ஃப்ளவருக்கு ஒரு ரேட்டு, பேரட்டுக்கு ஒரு ரேட் அப்படி இல்லைல்ல, இந்த மாதிரியான டிஜிட்டல் பிக்சர்ஸு ஒரே ரேட்டு தாங்க. அப்போ ரேட் எல்லாம் 1500 கொடுப்பீங்களா? 1500 கொடுப்போம். இதே ஃபிட்டிங்கோட வேணும் அப்படின்னா 2500. ஃபிட்டிங் நீங்கள் அதாவது 1000 நாங்களே பண்ணி தரதுனால பண்ணுறோம். இல்லை கார்பெண்டர்ஸுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ், கார்பெண்டர்ஸ் கடைக்காரங்க இவங்களுக்குலாம் ஃபிட்டிங்க்கு என்ன சார்ஜ் பண்ணுறீங்க? 2500 சார்ஜ் பண்ணுறோம். அதிலிருந்து 1000 ஆகும். ஃபிட்டிங்ஸ் மட்டும் 1000 ஆகும். ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க, லேபரு, ஃபிட்டிங்ஸு, லேபரு ப்ளஸ் ஆட்டோ டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் சேர்த்து 1000 வருது. அதாவது ப்ராடக்ட்டோட விலையை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ஆகுது. 1000. சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் பிக்சர்லேயே 3வது வெரைட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா இதை வந்து எம்போசிங் டிஜிட்டல்னு சொல்லுவாங்க. இதை வந்து எம்போசிங் டிஜிட்டல்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் டோரில் இந்த இலை வருது, இந்த லீஃப், இந்த ஃப்ளவர் வருது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர், இந்த இடம் மட்டும் லைட்டாக எம்போஸ் ஆகிருக்கும். இதை மட்டும் இந்த இடம் மட்டும் எம்போஸ் ஆகி வரும் மேலே. இந்த இடத்துக்கும் வித்தியாசம் தெரியுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது மட்டும் எம்போஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி நம்ம 2 டிசைன் வச்சுருக்கோம். இந்த ஒரு டிசைன் வச்சுருக்கிறோம், இந்த ஒரு டிசைன். இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைலாம் எம்போஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கும் செக்ஷன் வந்து இந்த கலர்லேயுமே, இதனோட பார்டர் வந்து இதே கலர்லேயுமே, நிலவு வந்து ஃப்ரண்ட் சைடு இதே கலர்லேயும் கொடுக்குறோம். பின்னாடி பக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுக்குறோம். இதில் இந்த டோரை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸுரி டோர் மாதிரி, லக்ஸுரி ஒரு கிளாஸ் டோர் டைப் இருக்கும். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1730ங்க. 730 ஹோல்சேல் ப்ரைஸ் 1730. ஓகே சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாமா? பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஒன்ஸ் மோர் சொல்லிடுங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை ரோட்டில் சங்கு நகர் பிரிவு இருக்குங்க. பழையபாளையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சங்கு நகர் பிரிவு. உள்ளே வந்தீங்கன்னா சங்கர் மகாலுக்கு பேக் சைடு. சங்கர் மகாலுக்கு பேக் சைடில் இருக்குது. ஓகே. கடையோட நேம் சொல்லிடுங்க. தமிழன் ட்ரேடர்ஸ். அவ்வளோதான். ஓகே. கடையோட நேம் பார்த்தீங்கன்னா தமிழன் ட்ரேடர்ஸ். ஆமாம், எல்லாம் அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். சரி ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக கூட நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன படத்தில் வந்து பூங்குழின்னு படம் எடுத்தேன். அது வந்து டிக்கெட் பாக்கெட்டில் ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் வந்து நடிச்சிருந்தது. ரொம்ப அழுதெல்லாம் பயங்கரமாக நடிச்சிருந்தேன். அக்செப்ட் பண்ணி பார்க்காத அளவுக்கு நடிச்சிருந்தது அந்த பொண்ணு. தேங்க்யூ ஸோ மச். சரி ரொம்ப புகழாதீங்க. சரி ஐயோ. அப்புறம் அண்ணா நீங்கள் சூப்பராக பேசியிருக்கீங்கண்ணா. நீங்களும்
ஆனால் உள்ளது என்னமோ அதை மட்டும் தான் சொன்னேன். இப்போ உள்ளது என்னமோ அது மட்டும் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகும். அதாவது இதுக்கப்புறம் வந்து இன்ன வரைக்கும் பார்த்துக்கும் சூப்பராக போயிட்டு இருந்திருக்கோம். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எடுத்த வீடியோட ப்ளூபர்ஸ்லாம் வரும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரும். இல்லை கண்டிப்பாக வரும். இப்படி பார்க்காதீங்க. ரெடியாக இருக்கீங்களாப்பா? போத் ஆஃப் தம் ரெடி. ஆக்ஷன் சொல்லிட்டீங்க. ஆக்ஷன் சொல்லிட்டேன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவேன். அப்படி தான். சரி, ஓகே. ஸோ வெல்கம் பேக் டு ஷோ வியூவர்ஸ். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கண்ணா. பேர் தானா கேட்டேன். பேர் சொல்லுங்க. திரும்புறீங்க கடைக்காரர் நீங்க தான் உங்க பேரை கேட்காம யாரும் கேட்கறது. நான் அப்படியே போட்டுருவேன். இப்படியெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. சாமி சாமியா இருப்பீங்க. ஓகேவா? மறுபடியும் நான் வரலன்னு சொன்னேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியுமா? கூல் கூல் கூல். இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா கேட்போம். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். கண்டிப்பா உங்களை பார்த்து தான் பேசணும். ஆமா, கேமரா பார்க்க தேவையில்லை. என்ன பார்த்துக்கலாம். பயமா இருந்துச்சுன்னா கேமரா அதை பார்த்தா பயமா இருக்கு. அப்ப என்ன பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிக்கலாம். என்னாச்சு? 7 இயர்ஸ் தாண்டா. லூபஸ் நிறைய யூஸ் ஆகும் போல இருக்கு. சரி, ஓகே. மணி சேம் அதே ரிப்பீட்டா? ப்ரோ இதெல்லாம் தயவு செஞ்சு டெலிட் பண்ணி எங்கள் ப்ளூப்பருக்குலாம் போடாதீங்க ப்ரோ. ஐ ட்ரை மை பெஸ்ட். இதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார்ப்பா இது? இப்போ நாம யார் பார்க்க போறோம்னு சொல்லுவீங்கல்ல? சரி, இப்போ யாரை பார்க்க போறோம்? இல்லைங்க, அங்க 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டே நீ. எங்க முன்னாடி யாரை சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் மறுபடியும் பண்ண முடியாது. இங்கே தான் சொல்லுங்க. ஸோ கைஸ், அந்த வீடியோ இப்போ பார்த்து முடிச்சிருப்பீங்க. அந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை நீ சொன்னா நல்லா இருக்கும். பில்டர்ஸ்க்கு தனி ஆஃபர் கொடுக்குறோம். அது வேற கொடுக்குறீங்களா? அந்த ஆஃபர் சொல்லலாம். பாத்தீங்களா கடைசியில சொல்றாருன்னு. சரி, அந்த ஆஃபர் சொல்லலாமா என்ன பண்ணலாம்? சொல்றீங்க. அதுக்கு அப்புறம் நீங்க தான் சொல்லணும். அதாவது பில்டர்ஸ்க்குலாம் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்களாமாப்பா. அதனால பில்டர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவங்களை மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஆஃபரா போட்டு கொடுப்பாரு. கண்டிப்பா பில்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அது முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம சேனல்ல பார்த்து வரவங்களுக்கும் ஏதாவது ஆஃபர் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, ரைட். டிக்கெட் பாக்கெட் சேனல் நேம் சொல்லுங்க, கூடவே ஆஃபர்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. என்னோட இந்த பொண்ணு பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம எப்பவுமே கடைசியில வந்து ஒரு எண்டு கொடுப்போம் பாத்தீங்களா? அந்த எண்டு வந்து இன்னைக்கு இந்த பொண்ணு கொடுக்க போகுது. நீ கொடு பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. பை. வேற லெவல். சூப்பர். ஓகே, பட் நம்மளோட எண்டு நம்ம சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லாமா? ஸோ ஓகே, தட்ஸ் கைஸ். இந்த கடையை பிடிச்சா ட்ரை பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் இன்ஸ்டாகிராம் லிங்க், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.